கணவர் பேர் ஃப்ரான்சிஸ் ராஜ். அவர் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை காப்பாற்ற போகிறான்னு சொல்லி நேற்று போனாங்க. அவங்க வந்து தண்ணியில் மாட்டிக்கிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. தண்ணியில் கார் மூழ்கி அவங்க மேலே கார் மேலே நின்று ஃபோன் பண்ணி பேசினாங்க. இடுப்பளவு தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வீடியோலாம் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் 4 மணி வரைக்கும் கான்டாக்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவுமே இன்ன வரைக்கும் தெரியல. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போயாச்சு, கமிஷனர் ஆஃபீஸு போயாச்சு. அவரை பற்றி இன்ன வரைக்கும் எந்த தகவலும் தெரியலை. அவரை எனக்கு காப்பாற்றி கொடுங்க. எனக்கு யாரும் உதவி பண்ணதுக்கு யாரும் கிடையாது. என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண யாருமே ஹெல்ப் பண்ணலை. என் கணவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளத்து சைடு இருக்காங்க. அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு தகவலும் வரலை. யாரும் போய் பார்க்கவும் இன்ன வரைக்கும் காப்பாற்றுறாங்க ஒரு தகவலும் இல்லை. யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டிக்காங்க. இந்த போகிறேன்னு தான் சொல்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸ் போனால் அவங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு தான் அலக்கழிக்காங்க. கமிஷன் ஆஃபீஸ் போனால் இங்கே கிடையாது, தூத்துக்குடிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கிடையாதுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கிட்ட போய் கேளுங்க. எங்கள் கணவரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.